முருகன் காலத்திலேயே 7 கோள்களும் அறியப்பட்டிருந்தன. அந்த கோள்கள் மனிதனின் வாழ்க்கையை பாதிக்கின்றன என்ற தொடக்க நிலை கோட்பாடு அன்றே உருவாகி இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு கோளுக்கும் தெய்வாம்சம் இருப்பதாக முருகன் கருதினார். அதனால் கோளுக்கு ஒரு தெய்வமாக 7 பெண் தெய்வங்களை முருகன் உருவாக்கினார். பச்சையம்மனும் காளியும் அந்த 7 தெய்வங்களில் அடங்கியவைதான். பச்சையம்மனும் காளியும் அவற்றிற்குரிய வண்ணங்களை குறித்த தெய்வங்களாதலால் மற்றுமுள்ள 5 தெய்வங்களும் அவற்றிற்குரிய வண்ணங்களை குறித்து உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆதலினால் முருகனே 7 வண்ண ஆசிவக கோட்பாட்டையும் உருவாக்கி இருக்க வேண்டும். ஆசிவக 7 வண்ணங்கள் முதலில் எப்படி தோன்றின? சித்தர்கள் குருகுல கல்வி வழங்கினார்கள் என்றேன். குருகுல கல்வி என்பது அஞ்ஞானம் எனும் இருளில் உள்ள மாணவனை ஒளி என்ற ஞான நிலைக்கு படிப்படியாக இட்டுச் செல்வதால் கல்வி என்பது விடியலோடு ஒப்புமை செய்யப்பட்டது. எனவே விடியலின் வண்ணங்களே கல்வியின் படிநிலைகளை குறித்த வண்ணங்களாகின. நாம் இரவில் இருளால் சூழப்பட்டிருக்கிறோம். பிறகு தொடுவானத்தில் நீல வண்ண ஒளி தோன்றுகிறது. நீல நிறம் கொண்ட அந்த முதல் ஒளியை கொண்டு நாம் நம்மை சுற்றி பார்க்கும் போது நாம் காணும் பசுமை கரும்பச்சையாக காட்சியளிக்கிறது. பிறகு கருஞ்சிவப்பு வடிவத்தில் தொடுவானத்தில் சூரியன் உதிக்கிறது. மேலெழுந்த அந்த சூரியன் சிறிது நேரத்தில் தங்க நிறத்தில் சொலிக்கிறது. அடுத்த கட்டமாக சூரியன் வெண்மை நிறம் அடைகிறது. எனவே விடியலுக்கு 6 வண்ணங்கள் உண்டு. இந்த 6 வண்ணங்களே கல்வியின் 6 படிநிலைகளாயின. ஒவ்வொரு படிநிலைக்கும் 3 ஆண்டுகள் என்று அந்த கால குருகுல கல்வி 18 ஆண்டுகள் கொண்டதாக இருந்தது. ஒவ்வொரு படிநிலையிலும் குருகுல மாணவர்கள் கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெண்மை என்ற அந்தந்த நிலைகளுக்குரிய வண்ண ஆடைகளையே வரிசைப்படி உடுத்த வேண்டும். அதனால்தான் குருகுல கல்வி கற்பித்த ஐயப்பனுக்கு 18 படிகள். அதனால்தான் கன்னிசாமிகள் கருப்பு வண்ணத்திலும், குருசாமிகள் சிவப்பு வண்ணத்திலும், கோயில் பூசாரிகள் வெள்ளை வண்ணத்திலும் ஆடை உடுத்துகின்றனர். 6 வண்ணங்களை சொன்னோம். ஆசிவகத்தின் 7வது வண்ணம் எது? அது நீர்வண்ணம் எனப்பட்ட டிரான்ஸ்பேரன்சி. குருகுல கல்வி முடிந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பாமல் மலை குகைகளிலேயே தியானத்தில் ஈடுபட்டு 5 புலன்களையும் அடக்கி முக்தியடைந்த சித்தர்கள், மீண்டும் சொல்கிறேன், முக்தியடைந்த சித்தர்கள் தங்களின் புலனறிவு ஒடுங்கியதால் ஆடை அவிழ்வதை உணர முடியாமல் நிர்வாணமாக காட்சியளித்தனர். எனவே அவர்கள் நீர்வண்ண ஆடையை உடுத்தி இருப்பதாக கொள்ளப்பட்டது. நீர்வண்ணம் என்ற சொல்லே நிர்வாணம் என்ற சொல்லை ஈன்றது. இப்படியாகத்தான் ஆசிவகத்தின் 7 வண்ணங்களும் தோற்றம் கொண்டன. குருகுல கல்வியோடு தொடர்புடைய இந்த 7 வண்ணங்கள் மனித வாழ்க்கையோடும் தொடர்பு படுத்தப்பட்டன. வாழ்க்கையே ஒரு கல்விதானே. எனவே மனிதனின் வாழ்க்கையும் இந்த 7 வண்ணங்களால் பகுக்கப்பட்டன. குருகுல கல்வியில் ஒவ்வொரு நிலைக்கும் 3 ஆண்டுகள் என்பது போல வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திற்கும் 12 ஆண்டுகள் என்று பகுத்தனர். குரு எனப்படும் வியாழன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றுவதால் வாழ்க்கை என்ற குருகுலத்தின் ஒவ்வொரு படிநிலையும் 12 ஆண்டு பருவம் கொண்டதாக இருந்தது. இந்த வழியில் 12 வயது வரையிலான வாழ்க்கையின் முதல் பருவம் அஞ்ஞானத்தை குறித்த கருப்பு நிறத்தாலும் காளியாலும் குறிக்கப்படுகிறது. காளிக்கான கோள் காரி என்று கருத்த நிறத்தால் அழைக்கப்படும் சனிக்கோள். பெண்ணிற்கு இந்த பருவம் பேதை என்றும் ஆணுக்கு இந்த பருவம் பாலகன் என்றும் அழைக்கப்படுகிறது.